அங்கே யாத்ரா புஸ்தகத்தில் தான் முதல்ல சபை அப்படிங்கிறது வருது. சபைனா அடாத். அடாத் சபைனா என்ன? தமிழில் மொழிபெயர்க்கும் போது குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்தில் துவங்குறது சபை. நாம சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம், சரியான நேரத்துக்கு வரல. நம்ம பக்கத்தில் இருக்கிற சபைக்கே போக முடியல அப்படின்னா பரலோகத்துக்கு எப்படி போவோம்? தேவன் அதை பார்க்கிறார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். சபை என்பது பரலோக திட்டம். திட்டம் இல்லாம சபையை நடத்த முடியாது. அந்த சபைக்குள்ள நாம் இருக்கிறோம்னா தேவன் தம்முடைய மன்னாவை, வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல வாழ்க்கை வாழணும், நீ வாழ்ந்திருக்கணும், வாழ்ந்து செழித்திருக்கணும், தேவனிடத்துல போகணும், எல்லா நாச மோசத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும், உலகத்துடைய எதிர்காலம் தெரியணும், குறிப்பா உன்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரியணும். அதற்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார். இந்த சபைக்கும் நமக்குள்ள உறவு என்ன அப்படின்னா, மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு, திராட்சை செடிக்கும் திராட்சை கொடிகளுக்கும் உள்ள உறவு, தலைக்கும் சரீரத்துக்கும் உள்ள உறவு, அஸ்திபாரத்துக்கும் கட்டிடத்துக்கும் உள்ள உறவு, மணவாளனுக்கும் மணவாட்டிகளுக்கும் உள்ள உறவு. இந்த உறவை நாம சரியா காத்துக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டோட மையம் எது? இஸ்ரவேல் தேசம், யூதர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டோட மையம் என்ன அப்படின்னா சபை.